போன எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடைசியில் ஒரு சீன் கட்டான மாதிரி தெரிஞ்சிருக்கும்ல. அது காப்பிரைட் இஷ்யூவால் தான் நான் கட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அது ஓவர் டைமாக போயிடுச்சு. பட் அதே சமயத்தில் ரீசார்ஜும் இல்லாத போயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு தான் இந்த ப்ராப்ளம் ஆச்சு. சரி, ஓகே, இந்த சீனை நீங்கள் கட் பண்ணாத பாருங்கள். ஒரு சின்ன கிளிப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட தான் இருக்கும். அப்புறம் எபிசோடு லாஸ்ட்டில் முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த 5 நிமிஷத்தை மட்டும் முழுசாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் புரியாமல் போயிடும். சரி, ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கமா, டேரெக்டாக நீங்கள் எபிசோட்குள்ளே போவோம். ஹீரோ வெளியே டெலிபோர்ட் ஆகி வந்து நின்றுக்கிட்டு இருக்க அவங்களுக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. ஹீரோவை பார்த்து கண்டிப்பா இவர் ரொம்ப சக்தி வாய்ந்தா இருந்தாலும் இவர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாசைன்னு சொல்லிட்டு போது லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தால சீனியர் உங்களுக்கு என்னோட மரியாதைகள் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை பம்மிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருமே மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இது என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த குழந்தை கேட்க சீனியருக்கான பதில் இது உவான் பகுதி அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நிமிஷமா ஹீரோ அந்த குழந்தை கிளம்பி போயிடுறான். இது என்ன இடம்னு கூட ஹீரோக்கு தெரியல. அளவு நாசைன்னு சொல்லிட்டு மூட லாஸ்ட் ஸ்டேஜ் இருந்தால அவனா அந்த இடத்துக்குள்ள இவரை பார்க்கும்போது எனக்கு ஆன்சிஸ்டரை பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. விட்டுருந்தா எனக்கு பயத்துல என்ன ஆயிருக்கும்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல இப்ப ஹீரோ ஒரு குகையை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ எட்டர்னல் ரிலீமுக்குள்ள போறதுக்காக எல்லா விஷயத்தையும் தயார் பண்ணும் அப்படின்னு நினைச்சு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்பிடன் பிளாக் தயாராயிடுச்சு. சோல்ஸை கட்டுப்படுத்திட்டேன். 10,000 குறிக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மான்ஸ்டர். அதே சமயத்துல மேஜிக்கல் வெப்பன்ஸையும் நான் பியூரிஃபை பண்ணியிருக்கேன். அதே சமயத்துல 3 ஸ்வாட்ஸோட அரேவியை நான் ரிஃபைன் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை மர செதுக்கல. அது மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ வந்து மரத்தை செதுக்க ஆரம்பிக்கிறான். 1 இயர்ஸா ஹீரோ செதுக்கிட்டு இருக்கான். எனக்கு புரியுது, பட் அவங்க லாஜிக்கா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோ அந்த செதுக்கி முடிக்க 1 இயர்ஸ்ல 1-2 சிற்பங்கள் இல்ல, ஹீரோ அந்த நிறைய சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்கான். அது வந்து ஏஜென்ட் யூஸ் பண்ணாரு. அவரோட தான் நினைக்கிறேன். தெளிவா ஃபேஸ் தெரியல. அதை பயன்படுத்தும் போது கண்டிப்பா இது யார் அப்படிங்கிறது தெரியும். எனக்கு என்னவோ இது ஏஜென்ட் யூஸ் பண்ற ஒரு மாதிரி தான் தெரியுது. மத செதுக்களோட வேலைகளும் முடிஞ்சிருச்சு. 1 இயர்ஸா நான் ஸ்வாட் அரேக்களையும் முழுமையாவே ரிஃபைன் பண்ணிட்டேன். அதுங்களும் தயாரா இருக்கு. அதே சமயத்துல 2 வெப்பன்ஸும் தயாரா இருக்கு. ஆனா என்னால இன்னும் ஒரு விஷயத்தை படிக்க முடியல. அதுதான் டெவில் கல்டிவேட்டர் சீல கிடைச்ச இந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ ஒரு ஸ்கோலை ஓபன் பண்ண அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய எனர்ஜி கண்ணாபின்னா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ போல அதை கட்டுப்படுத்த முடியல. ஒரு கட்டத்தை திரும்பி அதை க்ளோஸ் பண்ணிடுறான். நம்மளால இப்போதைக்கு இதை படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அமைதியாக்கும் போது கேட்டா நடுங்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள இருந்து வாயிலும் ஓபன் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் எட்டர்னல் ரிலீமுக்கு போகிறதுக்கான அந்த டெலிபோர்டேஷன் அரேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ வந்த உடனே இது ஓபன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ரெயின் ஃபர்னஸை கொடுத்த அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவையும் அழைச்சிட்டு போக ஆரம்பிக்குது. வட்டாமாமே அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் கொடுத்த அந்த தொப்பி இருக்குல்ல, அதாவது ஹீரோட ஐடென்டிட்டியை மறைக்குமே, அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுற. அப்படி அடுத்ததா சும்மா இருக்கக்கூடிய நம்ம வயசானவர் தான் காமிக்கிறாங்க. வயசானவரா தம்பி, நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த தொப்பிக்கு கரெக்டான வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தொப்பியை கழட்டிட்டாதிரி செத்துருவா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து சொல்றாரு. கூடவே பார்த்து பத்திரமா உபயோகப்படுத்தி வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சைட்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் தாத்தா கதையை நிறுத்திட்டீங்க, முழுசா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல சிரிச்சுக்கிட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்லவா, ஏன்ஷியன்ட் இம்மார்டல் வேலியில இருந்த எல்லா மக்களும் இறந்துட்டாங்க. அந்த ரிலீம் ஒரு இட்டர்னல் ரிலீமா பல துண்டுகளா செதறி கிடக்கு. ஆனா மக்களுக்கு ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு. இன்னமும் அந்த இடத்துக்குள்ள ஒரு சில பொருட்கள் கிடைக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஆர்வத்தோட அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. இது இப்ப மட்டும் இல்ல, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். ரெயின் ஃபர்னஸ் யார் யாருக்கிட்ட கிடைக்குதோ அவங்க எல்லாருமே அந்த முயற்சியில ஈடுபடுறாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு பொக்கிஷங்கள், அதாவது அந்த இடத்துக்குள்ள தொலைஞ்சு போன பொக்கிஷங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருமே யூனிவர்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வேர்ல்டு தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. அந்த எபிசோட பேலன்ஸ் இதோட முடியுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இம்மார்டல் ரிலீம் அப்படின்னு சொல்லப்பட்டது எதுக்காக எட்டர்னல் ரிலீம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ல நான் சொல்லியிருப்பேன் இம்மார்டல் ரிலீம், அது மட்டும் இல்லாமல் இம்மார்டல் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துக்குள்ள எட்டர்னல் ரிலீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வயசானவர் சொன்னால் அந்த ஒரு வார்த்தையை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எட்டர்னல் ரிலீம் அப்படிங்கிறது பல துண்டுகளாக செதறி கிடைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இம்மார்டல் ரிலீம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ரிலீம் இருந்திருக்கும் போல. அந்த ரிலீம் தான் வந்து செதறப்பட்ட, அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்புனால யாரோ ஒரு ஆள் தாக்கி அதை அடிச்சிருக்காங்க. அதனால பல துண்டுகளா செதறி கிடக்கு. அதனால தான் இதை எட்டர்னல் ரிலீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வயசானவர் ஒரு வார்த்தையில தான் சொல்லியிருக்காரு. நீங்க நல்லா போயிட்டு உண்மையான அனிமேவை பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு சின்ன சப்டைட்டில் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயமான ஹீரோட டொமைன், லைஃப் அண்ட் டெத் டொமைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. லைஃப் அண்ட் டெத் டொமைன் அப்படிங்கிறது வந்து ஹீரோ சொன்ன பிரகாரம் வச்சுக்கிட்டோம்னா பிறப்புல இருந்து மறுபிறவி வரைக்கும் கட்டுப்படுத்தக்கூடியது தான் வந்து லைஃப் அண்ட் டெத் டொமைன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஹீரோ ஏஜ் இன்டென்ட்டை புரிஞ்சிக்கும் போது மறுபிறவி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். எங்கன்னா ஹீரோ யூனிவர்ஸை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஆளை பார்க்கும்போது அவரு கூட ஹீரோவை காப்பாற்றி விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல சொல்லியிருப்பான் மறுபிறவி அப்படின்ற ஒரு வார்த்தையை. மறுபிறவி பத்தியும் நான் எபிசோட லாஸ்ட்ல சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களையும் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அப்புறம் இந்த ரிலீம் இப்போ மட்டும் தான் திறக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா காலங்காலமா இந்த ரிலீம் திறந்துகிட்டே தான் இருக்கு. யார் யார்கிட்டலாம் ரெயின் ஃபர்னஸ் கிடைக்குதோ அவங்க எல்லாருமே அந்த வாயிலுக்குள்ள போறாங்க. இதுதான் ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேல நேத்து கமெண்ட் பண்ணவங்களுக்காக நான் பதில் சொல்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லல. நான் வந்து சும்மா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இழுத்துக்கிட்டு
கேட்டுக்கிட்டே ஒரு ஃபாலோவரே கேட்டுட்டான். அதை வந்து நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கப்புறம் ரீசார்ஜ் பேக்லாம் கூட இதெல்லாம் போடுங்க அப்படின்ட்டு நம்மளுக்காக வழுக்க டைமாக நிறைய பேர் சொன்னாங்க. அவரே கேட்டாங்க, என்ன ப்ரோ நீங்கள் எனக்கும் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க, என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டீங்க, அதே ப்ரோ உங்களுக்கு மட்டும் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. எனக்கு காலேஜ் ரேஷியோஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் என் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் போலீஸ் கேஸ் அளவுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து வீட்டை மாற்றிக்கிட்ட முதல் ஆள்னா நான் தான். அதனால வந்து எங்கள் மேலேயும் வந்து அந்த கம்ப்ளைண்ட் போக அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கேன். என்னால் அங்கேயும் இங்கேயுமா எங்கள் பசங்களையும் நான் காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்குறேன். அதே சமயத்தில் தப்பு பண்ணதும் வேற ஒரு பையன், அதாவது மொபைல் திருட்டுட்டான் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே போச்சு. இந்த ரீசன்னால தான் வந்து என்னால் வந்து வீடியோ வந்து அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறாங்க, பத்தாததுக்கு வரைக்கும் என் காலேஜில் ஒரு பக்கம் அவங்க காலேஜில் ஃபோன் பண்ணி என்னடா தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக போயிடுச்சு. சரி வீடியோ அப்லோட் பண்ண அரை மணி நேரம் ஆகுது, சரி சிம்மையாச்சும் மாற்றி தொலைப்போம் அப்படின்றதுக்காக சிம்மை மாற்றினவங்க 4Gக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டாங்க. என்னைக்குன்னா வந்து அதை நான் வீடியோக்கு போஸ்ட் போட்டோம்ல, அன்றைக்கி கூட நைட்டு ஓவராக காம்பிரேட் வந்துச்சு. அந்த நைட்டு கரெக்டாக வந்து அன்றைக்கி நைட் ஒரு 11 மணிக்கிட்ட என் நம்பர் மாற்றிட்டாங்க. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோலேருந்து ஏர்டெலுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் டவர் நல்லா கிடச்சிச்சு. அடுத்த நிமிஷமே சொதப்புற மாதிரி டேட்டாவே இல்லை. நான் வந்து நல்ல வேலை முன்னெச்சரிக்கையாக அப்லோட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் காப்பிரைட் வந்துச்சு. நான் திரும்பியும் அதை ட்ரிம் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி அதை அப்லோட் பண்ண அன்றைக்கி நைட்டு 10வது வரைக்கும் மறாவது நாள் என்ன ஆயிடுச்சு, 5G பேக் ரீசார்ஜ் ஆகும், நம்ம வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முன்னாடி வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டேன். பார்த்தா அவங்க 1 GB தான் போட்டிருக்காங்க. 10வது வரைக்கும் 5G பேக்கும் கிடையாது. நான் 5G பேக் இல்லாத நான் வீடியோ டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணி சொதப்பி வச்சுட்டேன். சரி ரைட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஆன் பண்ணலான்னு பார்த்தா அவன் எனக்கு மேலே இருக்கான். அவன் வந்து டேட்டா அதுக்கு முன்னாடியே காலி ஆகிடுச்சு. 2 பேர் தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நாங்களே சாப்பாட்டுக்கே வேறு வழி இல்லாமல் பக்கத்து கடையில் கடன் சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரி ரைட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த வேலையை தான் பார்த்துருந்தோம். நாங்கள் வந்து இந்த விஷயத்துக்காக என்னால் இப்போதைக்கு ரெடி பண்ண முடியல. கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் 5G ஆக்டிவேட் ஆகுன்னு சொன்னீங்கல்ல, எதுக்காக இன்னும் எனக்கு ஆக்டிவேட் ஆகலை, நான் இப்போ காசை வேஸ்ட் பண்ணுமா, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அவங்க வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஃபாலோவர்ஸை 3/4 பேருக்கு, அதாவது 60 பேருக்கு மேலே ப்ரோ 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்க வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதையும் சொன்னேன், ஆனால் உங்களை நம்பி தானே ரீசார்ஜ் பண்ண, நீங்களே போட்டு விடுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா தம்பி எங்களால் எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னாங்க. எனக்கு தெரியவே தெரியாது அந்த பேக் இருக்கிறதே அப்படியே தெரியாது அப்படின்ட்டு சர்வீஸ்காரங்களே சொல்கிறாங்க. நான் இன்னமும் உட்காந்து ரீசார்ஜ் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு வருதுன்னா அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வந்துடும், வராதுன்னு சொல்ல மாட்டேன். வேறு வழி இல்லாமல் இப்போ வேறு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல 5G ஆன் பண்ணிவிட்டு வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு சிலதை மாற்ற வேண்டியது இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்புறம் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி என்ன ப்ரோ நமக்கு மட்டும் காம்பரேட் இப்படி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நமக்கு வந்து வருதுன்னா வந்து ரெனகேடி மாடல் அப்படிங்கிறது அப்போத்தேருந்தே ஓவர் ஃபேமஸாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்பெனி பெரிய கம்பெனி அப்படிங்கிற டென்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுனால சும்மாவே காம்பரேட் கொடுப்பாங்க. இது கிராஃபிக்ஸ் அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு பீக்கில் போகிற அனிமேன்றதுனால ஓவராக காம்பரேட் விழுகுது. அது எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். அதே சமயத்தில் இப்போ நான் வந்து எவ்வளவோ எடிட் பண்ணி பார்த்துறேன். அதாவது 15 நிமிஷம் வீடியோவை 15 நிமிஷமாக எடிட் பண்ணும்போது காம்பரேட் விழுக்கும். 15 நிமிஷம் வீடியோவை 8 நிமிஷமாக எடிட் பண்ணும்போது காம்பரேட் அப்படிங்கிறது வராது. ஆனால் நான் 15 நிமிஷம் வீடியோவை 8 நிமிஷம் வீடியோவை போட்டால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லைல்ல. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் அப்படி பண்ணேன். இப்போ இந்த வீடியோவில் கூட ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி ஒரு சின்ன சீன் மட்டும் போட்டிருக்கலாம். வேறு வழியே இல்லை. நீங்கள் நைட்டு 12 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு ப்ரோ வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னீங்க. நானும் வேறு வழி இல்லை. அதுக்கப்புறமும் ஃப்ரெண்டோட அந்த 12 மணிக்கு மேலே திரும்பி டேட்டா ஆன் ஆக முடித்தீங்களா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் சத்தியமாக வீடியோவே நான் இன்னைக்கு மார்னிங் நான் காலேஜ் போனேன். மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து என்னோட ஹெச்ஓடி கொண்டு கூப்பிட்டு என்னடா பிரச்சனை ஏதுடா பிரச்சனைன்ட்டு போட்டு வாட்டி எடுத்துறாரு. அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது அப்படின்னும் போது காலேஜில் விசாரிக்க தான் தெரியுவாங்க. என் வீட்டுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நானும் பார்க்குறேன். என்ன பண்ணுறது, சார் ரைட்டு அப்படின்றதுனால தான் நான் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லாத அப்படியே மெயின்டைன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் இப்போ கூட ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் வச்சுக்கிட்டேன். ஜாலியாக இருங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். பட் அதே சமயத்தில் முக்கியமான விஷயமா நேற்று யாரெல்லாம் எனக்கு வந்து அந்த ரீசார்ஜ் பேக்கை பற்றி மெசேஜ் பண்ணிங்களோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்கிறதுக்கான காரணம் ஒன்றும் சோகமாலாம் இல்லை. இன்னைக்கு மார்னிங் 4 மணிலேருந்து எல்லாருக்கிட்டையும் பேசி தொலைஞ்சு தான் என் வாய்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது. சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.